ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் கிளாஸ் 6 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் டெர்ம் 1 தான் பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 1 ஓட நம்பர்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. சாப்டர் 1 நம்பர்ஸ் கிளாஸ் 6 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட். இதான் நம்ம பார்க்க போறோம். டிஎன் ஸ்டேட் போர்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க. பட் ஷார்ட்ஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ நான் கீழே இறக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவ் மெனி ஜீரோஸ் ஆர் இன் 1 லேக்? ஸோ 1 லேக்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 லேக்னா 100,000 நினைக்கிறேன். 100,000 இல்ல நீங்க 1 லேக் டேரக்டா 1 லேக்னு இப்படி கூட எழுதலாம். 1 லேக். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இது இங்கிலீஷ் நியூமெரிக்கல் சிஸ்டம். இது வந்து இன்டர்நேஷனல் நியூமெரிக்கல் சிஸ்டம். இது வந்து இந்தியன் நியூமெரிக்கல் சிஸ்டம். அவ்வளவுதான். ஸோ எத்தனை ஜீரோ இருக்கு? நீங்க இதை கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்ல இதை கவுண்ட் பண்ணாலும் சரி. யூ ஹேவ் 5 zeros. 1 2 3 4 5. ஸோ ஹவ் மெனி ஜீரோஸ் ஆர் இன் 1 லேக்னா நீங்க ஆன்சர் வந்து 5 தான். ஸோ ஆன்சர் சி ஆப்ஷன் தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் பாக்ஸ் ஹஸ் 10 லேக் மார்பிள்ஸ், 10 லேக் ஆக்சுவலா நான் அது வாசிக்கிறேன். ஸோ எத்தனை ஜீரோ? 10 ஃபாலோட் பை 1 2 3 4 5. ஸோ 10 ஃபாலோட் பை 5 zeros. ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 லேக் 10 லேக். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 10 லேக்ஸ் நீங்க கூப்பிடலாம். இந்த நம்பரை நீங்க 10 லேக்ஸ் கூப்பிடலாம். 10 லேக்ஸ் ஓகேவா? ஸோ 10 லேக்ஸ்ல என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் அ பாக்ஸ் ஹாஸ் 10 லேக் மார்பிள்ஸ் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இந்த பாக்ஸ்? ஸோ இதை நீங்க டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஜீரோ நீங்க அப்படியே அடிச்சிடலாம். ஸோ நீங்க எப்படி இதை கேன்சல் பண்ணலாம்னு கேட்கலாம். இப்படி சும்மா நிறைய பேர் இப்படி பண்றதை பார்த்திருப்பீங்க. பட் ஆக்சுவலா நீங்க இதை எப்படி எழுதலாம்? இதை 10 லேக்ஸை 10 lakhs can be written like this. எப்படின்னா 10,000 into, அதாவது 10,000 கரெக்ட் தான். 4 zeros 10,000 into 100 எழுதலாம். 1 2 3 4 into 100 which is the same as 10 lakhs. So 10 lakhs நீங்க எப்படி எழுதலாம்? 10,000 into 100. இப்போ இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இதான். ஸோ 10 lakhs has 10,000 hundreds. ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதான் 10,000 hundreds. ஸோ மேபி இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பண்றேன். ஹவு மெனி இல்ல இன்ஃபேக்ட் இது வேண்டாம். இன்ஃபேக்ட் 2 கொஸ்டின் போதும். 2 மினிட்ஸ் போதும் இந்த ஷார்ட்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஹவு மெனி ஜீரோஸ் அண்ட் 1 லேக் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ பாக்ஸ் ஹேஸ் 10 லேக் மார்பிள்ஸ் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இன் ஒன் பாக்ஸ்னா கேட்டேன். இதோட ஆன்சர் வந்து 10,000 ஹண்ட்ரட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கூகுள்ல வெறும் ஹிப்போ மேக்ஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.